ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பானம் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து பருப்பானம்னு சொல்லுவாங்க, சாம்பார்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பருப்பானம்னு சொல்லுவோம், சில நேரம் சாம்பார்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு 2 கப் வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கிட்டோம். நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி சேர்த்துக்கணும். இதோட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2, ஒரு வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஸோ இந்த மாதிரி வந்து 2 பச்சை மிளகா அதோடு போட்டு நல்லா வந்து ஒரு 2 விசிலுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ வந்து போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் கேரட்டும் வந்து போடுறேன். நீங்கள் வந்து கத்திரிக்காவும் வேணால் வந்து போட்டுக்கலாம். இதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் அதை வந்து போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ரொம்ப போடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து தாளிக்கும் போது வந்து மிளகாத்தூள் போடணும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணத்தை வந்து நல்லா வந்து ஒரு விசிலுக்கு வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ணலை, சும்மா வந்து ஓப்பன்லேயே வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். ஸோ நல்லா வந்து இதுவானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா அந்த முருங்கைக்காய் அப்போ தான் அதெல்லாம் வந்து வேகும். ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விசில் வச்சாலும் ஓகே தான். நான் விசில் வைக்காமல் சும்மாவே பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோஸும் பண்ணல, ஓப்பனில் சும்மா மூடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளியை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து கரைச்சி அதில் வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு ஆணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தாளிக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் வந்து எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போடக்கூடாது, ஃபஸ்ட்டு கடுகு மட்டும்தான் போடணும். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, நிறையா வந்து போட்டுறக்கூடாது. ஸோ இப்போ வெங்காயம் போட்டுக்கிட்டோம். இது நல்லா வந்து கோல்டன் பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் போடுவோம். ஸோ இதனால தான் சொன்னேன் மிளகாத்தூள் ரொம்ப போட்டக்கூடாதுன்னு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் தூளும் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆணத்தில் வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து ஊற்றியாச்சு. அந்த ஆணத்தில் வந்து கொஞ்சோன்னு எடுத்து அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க. ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டான பருப்பானம், அதாவது சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.